ஹாய் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து குரூப் ஒனுக்கு வந்து 100 டேஸ் வந்து படித்தோமா. இப்போ வந்து 16 டேஸ் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ வந்து 68 டேஸ் இருக்குல்ல, அதில் 16 டேஸ் வந்து ரிவிஷன் பண்ணிக்கிற போகிறோம். அதாவது 2 மாதம் இருக்குது, அதில் 8 வாரம் இருக்குது. அதாவது 1 வீக்கில் வந்து 7 டேஸ் இருக்குது. அதில் வந்து 6 டேஸ் வந்து நம்ம வந்து இப்போ படித்தோம்ல, அதை இன்னொரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிவிட்டு படிச்சுக்கிறோம். அதை வந்து ஒன் லாஸ்ட் டே வந்து நல்லா ரிவிஷன் பண்ணிக்கிற போகிறோம். ஃபுல்லாக நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மினிமம் 8 ஹவர்ஸ் வந்து டேயில் வந்து படித்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. 4 சப்ஜெக்ட் வந்து டேயில், அதாவது ஒரு நாளுக்கு 4 சப்ஜெக்ட் வந்து எடுத்துக்கோங்க. அது எப்படி எடுத்து ரிவிஷன் பண்ணுறீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. 1 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. 2 ஹவர்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. 1 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வீக்லி, ஒரு வாரத்துக்கு வந்து 1 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. அப்புறம் மேக்ஸ் ரீசனிங் வந்து ஒரு டாபிக் வந்து 3 நாளுக்கு உள்ளது வந்து படிச்சுக்கோங்க. 2 ஹவர்ஸ், 2 மணி நேரம் வந்து 3 டேஸுக்கு ஒரு டாபிக் எடுத்து அதை வந்து 3 டேஸ் முடிச்சுக்கோங்க. 2 டேஸ் முடிஞ்சிருச்சுன்னா சின்ன டாப்பிக்காக இருந்தால் முடிஞ்சிடும். அதுக்கு மேலே 3 டேஸ்க்கு மேலே போணுச்சுன்னா 4 டேஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸ் ரீசனிங்கில் ஒவ்வொரு டாபிக் எடுத்து, அதாவது ஒரு நாள் டைம் அண்ட் ஒர்க் பார்த்துக்கோங்க. அதாவது 3 டேஸில் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் பார்த்து அதாவது 3 டேஸில் முடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3வது வந்து மற்ற சப்ஜெக்ட் இருக்குல்ல, ஜிஎஸ்ல ஜிகேல, அதாவது பாலிட்டி, யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 2, அதாவது சயின்ஸு, அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஜியாகிரஃபி, அந்த இதெல்லாம் டெய்லி ஒரு 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. 2 சப்ஜெக்ட் எடுத்து 2 சப்ஜெக்ட்டுமே 2 மணி நேரம் 2 மணி நேரம் படிச்சுக்கோங்க. அப்போ மொத்தம் 8 மணி நேரமா நீங்கள் மினிமம் வந்து 8 மணி நேரம் படிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 16 டேஸ் வந்து ரிவிஷன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து எப்படி படிக்கிறீங்கன்னா, ஜனவரி டு ஆகஸ்ட் 2026, அதாவது இப்போ டேட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்களா குரூப் ஒனுக்கு. ஆகஸ்ட் வந்து செப்டம்பர் 27 தானே எக்ஸாம், அதனால் அந்த ஆகஸ்ட் வரை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி படிக்கிறீங்கன்னா, இப்போ வந்து தினசரி வந்து டெய்லி படிக்க முடியாதுல, அதனால் மந்த்லி இதழ் வந்து பார்த்துக்கோங்க. மந்த்லியாக நிறைய யூடியூப் சேனலில் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி வந்து படிச்சுக்கோங்க. அதெல்லாம் தினமணி, இந்து தமிழ் இசை, தினசரி நாளிதழ் வந்து பார்த்துக்கோங்க. அதெல்லாம் திட்டம், தமிழரசு, நியூ இந்தியா சமாச்சார், மந்த்லி இதழ், அந்த மாதிரி இருக்கிறத வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ரிவிஷன் பிளான் வந்து போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இந்த சேனலில் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.